Hi everyone. In the video, fundamental rights related on questions, loosen book land paapom. So first question, which of these is not included in the fundamental right? So idella fundamental rights la include ஆலன்னு கேட்டிருக்காங்க. First one, freedom to speech, equality before law, constitutional remedies, equal wages for equal work. So இதில் ஆப்ஷன் டி த ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து எதில் அப்படின்னா டிபிஎஸ்பியில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் அ கோர்ட் இஷ்யூ ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ கோர்ட் வந்து என்ன இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா ரைட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் சி த ரைட் ஆன்சர். தேர்ட் ஒன், பாயிண்ட் அவுட் விச் from the following is not a right enshrined in the Constitution of India but has been articulated by the Supreme Court to be a fundamental right. ஸோ என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்து சொன்னாங்க. ஸோ என்ன அப்படின்னா ரைட் டு ப்ரைவசி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸ் ஆர் ஆர்டர் ஆஃப் த ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் இஸ் brought டு கெட் அன் ஆர்டர் ஆஃப் அத்தாரிட்டி quashed. ஸோ இது என்ன அப்படின்னா க்யோ வாரண்டோ தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் ஃபிஃப்த் ஒன், point out which from the following is not a right enumerated in the Constitution of India has been articulated by the Supreme Court to be a fundamental right. So இதில் ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி த ரைட் ஆன்சர், ரைட் டு பெர்மனன்ட் ஹவுசிங். And next one, civil equality implies. First one, equality before law, equality of opportunity, equal distribution of wealth, equal right to participate in the affairs of state. So the right answer என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா தான் சிவில் ஈக்குவாலிட்டி. ஸோ அதாவது சிவில் ஈக்குவாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து லாக்கு முன்னாடி ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இம்ப்ளை பண்ணுது. ஸோ அண்ட் தென் செவன்த் ஒன், who considered the right of constitutional remedies as the very heart and soul of the Indian Constitution. ஸோ ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 32 அதாவது கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸை வந்து சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க, பிஆர் அம்பேத்கர். ஸோ ஆப்ஷன் சி தான். And next one, which of the following is the bulwark of personal freedom? So இது என்ன அப்படின்னா habeas corpus. And ninth one, right to property was removed from the list of fundamental right during the rule of. ஸோ யாரோட ரூலில் வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டில் தான். ஸோ பை 44th Amendment 1978 படி ரைட் டு ப்ராப்பர்ட்டி 19Fல ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 300A Part 12 வந்து இதை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து இதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 10th ஒன், பொலிட்டிக்கல் ரைட் டஸ் நாட் இன்க்ளூட் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ பொலிட்டிக்கல் ரைட் வந்து எதை இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், right to vote. So இது வந்து political right. And then right to life, it's a fundamental right and not a political right. Right to contest an election, right to lodge complaint with executive bodies of the government. So right answer என்ன அப்படின்னா option B. 11th one, which of the following right is not granted by the Constitution of India at present as the fundamental right. So at present, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டாக நாட் கேரண்டீட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அட் ப்ரெசன்ட் அது என்ன அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான். அண்ட் 12th ஒன், ஹூ இஸ் த கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் enumerated in Indian Constitution. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கார்டியன் யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டீல் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா பார்ட் 3. அண்ட் 14th ஒன், which constitutional amendment deleted the right to property from the list of fundamental rights. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணாங்க அப்படின்னா 44th Amendment 1978 தான் டெலீட்
அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் delete பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் given to. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கப்படலை அப்படின்னா பொலிட்டிக்கல் சஃபரர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், which one of the following is the guardian of fundamental rights? இது வந்து என்ன அப்படின்னா ஜுடிஷியரி தான் guardian of fundamental rights. And 17th one, match list 1 with list 2. Article 14, right to equality. Article 22, right of a person under detention. Article 25, right to freedom of religion. Article 32, right to constitution of remedies. ஸோ இது எல்லாமே கரெக்டாக பேர்ட் ஆயிருக்கு. ஸோ ரைட் ஆன்சர் 1, 2 and 3, 4. 18th one, which of the following are covered under the fundamental right in the Constitution of India? ஸோ எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கவர் ஆயிருக்குன்னு கேட்காங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். And next one, prohibition of employment of children in factories. Next one, freedom of concessions and free profession, practice and propagation of religion. ஸோ இதில் ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஸோ மூணுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லியிருப்பாங்க. And the next one, all the following are fundamental rights guaranteed by the Indian Constitution except. ஸோ இதில் எது வந்து சொல்லப்படலை அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், எக்ஸ்பெக்டேஷன் ஃபண்டமெண்டல் ரைட், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ரைட் டு அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லப்படல. ஸோ திஸ் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் 20th one, which of the following is not one of the fundamental right? ஸோ எது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான், ரைட் டு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் ஆஸ் வெல் அஸ் விமன். ஸோ இதை வந்து என்னென்னா டிபிஎஸ்பியில் வந்து ஆர்டிக்கல் 39, 41 ஸோ ரெண்டோட கம்பைண்டாக இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 39D வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து டிபிஎஸ்பியில் வரும். And 21st, which constitution has given some liberties to each citizen? Which of the following is not true about it? Citizen is free to the liberty of. So Indian constitutionல some liberties வந்து சிட்டிசனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ரூவாக சொல்லப்படாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹிஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச். ஸோ இது வந்து 19(1)A. அண்ட் தென் டுகெதர் பீஸ்ஃபுல் வித்தவுட் ஆர்ம்ஸ். ஸோ இது வந்து பியில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் டு பர்ச்சேஸ் லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன் எனி பார்ட் ஆஃப் கண்ட்ரி, இதுவும் சொல்லியிருப்பாங்க. டு டூ பிஸ்னஸ் எனி ட்ரேட், ஸோ இதுவும் சொல்லியிருப்பாங்க. இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர்ட் பை த இந்தியன் கவர்மெண்ட், ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது கிடையாது. ஸோ ட்ரேடும் பண்ணலாம், பட் இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர்ட் பை த இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் இ தான் ரைட் ஆன்சர். And 22nd, right to education act was introduced to help which of the following group of society? ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து யாருக்கு அப்படின்னா ஃப்ரம் ஏஜ் 6 to 14 தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். And 23rd, given below the two statements. ஸோ ஒன்று வந்து assertion, இன்னொன்று வந்து reason. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the right to property in the Constitution of India ceased to be the fundamental right but it continued to exist as a constitutional right. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, பட் இட் இஸ் a legal right. And the next one, 44th amendment deleted 19F and 31 from part 3 and added a new article 300A in part 12. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ ரைட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் கரெக்ட். போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அண்ட் 24th, ஃப்ரீடம் அண்ட் ப்ரெஸ் இன் இந்தியா இஸ். ஸோ சி தான் இஸ் இம்ப்ளைண்ட் இன் த ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதாவது 19(1)A இருந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் 25th, which of the following are instances of violation of human right? ஸோ வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a person was detained by the
security forces while going for casting vote in parliamentary election. A civilian was killed by the army while undertaking campaigning operation. ஸோ இது வந்து ஹியூமன் ரைட்ஸில் வயலேட் ஆகிற விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஹியூமன் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுற விஷயம்தான். ஸோ இங்கே செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூஸிங் கோட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட்டு. And 26, the provision relating to the fundamental rights in the Constitution of India. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன ஆகுனா அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கேன் பி அமெண்டட் பை 2/3 மெஜாரிட்டி இந்த பார்லிமெண்ட். ஸோ வந்து அமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் என்ன அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சராக நான் பார்த்தேன். பட் ஸ்டில் ஐ ஹேட் எ டவுட் இன் திஸ் கொஸ்டின். ஸோ இதுக்கோட ஆன்சர் கிடைச்சா மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் சிம்பிள் மெஜாரிட்டிலலாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக 2/3 மெஜாரிட்டி தேவைப்படும். பட் ஸ்டேட் கிட்டேருந்து ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து உண்டா கிடையாதான்னு மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 27, the right habeas corpus is available for. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர். த பர்பஸ் ஆஃப் ரிலீசிங் ஃப்ரம் இல்லீகல் கஸ்டடி பர்சன்ஸ் அன்லாஃபுல்லி டிடைன்டு. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர். ஸோ ஹர்பியஸ் கார்பஸ் அப்படின்னா ஸோ எந்த ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டோ இல்லைனா எதுவுமே இல்லாமல் யாரையோ வந்து அரெஸ்ட் பண்ணி எங்கேயோ வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கேட்டு வாங்குறது தான் வந்து ஹர்பியஸ் கார்பஸ். ஸோ அதுதான் அந்த ரைட்டு. And 28th one, with reference to the Indian Constitution, consider the following statements. First one, originally 7 fundamental rights were listed in the Constitution. And then by 44th Amendment, the Janata Party government in 1978 to 79 deleted the fundamental right to property. ஸோ இதில் வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க எது கரெக்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 29, consider the following statements. ஸோ என்ன அப்படின்னா the fundamental rights under the Indian Constitution are fundamental because ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் they are protected and enforced by the Constitution, so right, and then they can be suspended only in the manner prescribed by the Constitution. They are enforceable against the state. They cannot be amended. ஸோ இதில் ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா they cannot be amended வந்து இட்ஸ் a wrong one. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எதெல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி த ரைட் ஆன்சர். அண்ட் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரிலேட்ஸ் டு. ஸோ பார்ட் 3 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசுது. அண்ட் டிபிஎஸ்பி பற்றி பேசுறது பார்ட் 4, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பேசுறது பார்ட் 4A, அண்ட் சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுறது வந்து பார்ட் 2. And 31st one, consider the following statements. The Article 20 of the Constitution of India state that no person can be convicted for any office except for the violation of law in force at the time of commission of the act charged as an offence. And Article 21 of the Constitution of India state that no person shall be deprived of his life and personal liberty except according to the procedure established by law. ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ போத் 1 and 2 ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 20ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ இருக்கிற லா படி ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி அந்த லாவை அவங்க வயலேட் பண்ணாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி எக்ஸப்ட் அவங்க வந்து நோ பர்சன் ஷால் பி கேன் பி கன்விக்டட். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்டிக்கல் 21ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ எக்ஸப்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா ஒருத்தங்களோட பர்சனல் லிபர்ட்டி வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 32nd, which one of the following can be provided under RTI Act 2005. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் என்ன. So first one, information leading to incitement of an offence, information leading to disclosure that may constitute contempt of court,
conditional disclosure relative to the information on intellectual property, information relating to the cabinet paper, recording, deliberations of council of ministers. ஸோ இதில் வந்து எதை வந்து ஆர்டி ஆக்ட் படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா கண்டிஷனல் டிஸ்கஷர் ரிலேட்டிங் டு இன்ஃபர்மேஷன் ஆன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு இன்சைட்மெண்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ், அதாவது ஒரு அஃபென்ஸை வந்து செய்ய தூண்டுற மாதிரியான ஒரு தகவலை கேட்கலாமா. செகண்ட் வந்து என்னென்னா கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரியான தகவல்களை கேட்கலாமா. செகண்ட் ஒன்று வந்து என்னென்னா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான தகவல். ஃபோர்த் ஒன்று வந்து கேபினெட், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அங்கே உள்ள ரெக்கார்டிங்ஸான அங்கே உள்ள விவாதங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணுற அந்த பேப்பர்ஸை வந்து கேட்கலாமா அப்படின்னு கேட்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்க முடியாது. அண்ட் 33rd, which one of the following in human right as well as fundamental right under the Constitution of India? ஸோ இதில் எது அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் தான் ஹியூமன் ரைட் ஆஸ் வெல் அஸ் ஃபண்டமெண்டல் ரைட். அண்ட் 34th, under which article of the Constitution of India fundamental rights are provided to citizen? எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே அப்படின்னா ஆர்டிக்கல் 12 to ஆர்டிக்கல் 35 தான். அண்ட் 35th one, which of the following is given the power to implement the fundamental right by the Constitution? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யார்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான், சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட். அண்ட் 36th one, which one of the following is not a fundamental right? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் எது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். 37, a right issued by the judiciary enquiring upon the executive to do what it should have done within its stipulated power. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து mandamus. And 38th one, under the provision of right to freedom of religion are included. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியனுக்கு கீழே எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு? ரைட் டு ப்ரொபகேட் எ ரிலிஜியன், ஸோ அது வந்து கரெக்ட் தான். ரைட் டு தி சிக் டு வியர் அண்ட் கேரி கிர்பான், இட் இஸ் கரெக்ட். அண்ட் தேர்ட் ஒன், ரைட் ஆஃப் த ஸ்டேட் டு லெஜிஸ்லேட் ஃபார் சோஷியல் ரிஃபார்ம்ஸ், ஸோ இதுவும் கரெக்ட் தான். அண்ட் தென் ரைட் ஆஃப் ரிலிஜியஸ் பாடி டு செக்யூர் கன்வர்ஷன் ஆஃப் பீப்புள் டு தேர் ஓன் ஃபெய்த். ஸோ இந்த ரைட்டை எந்த ரிலிஜியஸ் பாடிக்குமே கவர்மெண்ட் கொடுக்கல. ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2 and 3 தான். 39th one, which provision of fundamental right is directly related to the exploitation of children? ஸோ இதுக்கு டேரக்டாக ரிலேட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 24 தான். அண்ட் 40th one, an accused of an offence cannot be compelled to be a witness against himself. Which article of the Indian Constitution is provide for this? ஸோ இதுக்கு எந்த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 20 தான். அதாவது ஒரு அக்யூஸ்டை வந்து கம்பல் பண்ணக்கூடாது விட்னஸாக, அவருக்கு அகேன்ஸ்டாக விட்னஸாக, அதனால் அவர் பண்ண தப்பை ஒத்துக்கிறதுக்காக அவரை வந்து கம்பல் பண்ணக்கூடாது. அண்ட் 41, the right to property was removed from the list of fundamental rights enlisted in the Constitution of India through which one of the following amendment? ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக அப்படின்னா 44th amendment 1978 மூலமாக தான். And then 46, which of the following article of the Indian Constitution guarantee freedom to press? ஸோ இது என்ன அப்படின்னா article 19. And 43rd, which one of the following right is available under 19(1)(d) to read with article 21? ஸோ இது எந்த இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ப்ரைவசி தான். ஸோ ஆர்டிக்கல் 1D அப்படின்னா வந்து ட்ராவல் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரைட் டு ட்ராவல் அப்ரோட் அப்படி போட்டுறாதீங்க. ஸோ இதோட ரைட் ஆன்சர் வந்து வித் ஆர்டிக்கல் 21 அப்படின்னு வரும்போது ரைட் டு ப்ரைவசி தான் வரும். அண்ட் 44th one, right to education to all children between the age 6 to 14 is. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். 45th one, consider the following statement about the Right to Information Act 2005 and select one which is not provided for or specially accepted. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
ஆர்டிஐயில் வந்து எது ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் நாட் applicable in the state of Jammu and Kashmir. So இது வந்து தப்பு. So from October 31, 2019 it is applicable to Jammu and Kashmir. And second one, an applicant making request for information will have to give reason for seeking information. And third one, removal of chief information officer. And fourth one, every information commissioner shall hold office for terms of 5 years or till the age of 65 years, whichever is earlier. So not provided அப்படின்னா option C. And 46th one, at present the constitution of India right to property is. So இது வந்து என்னன்னா ஒரு legal right. So option B the right answer. 47th one, which of the following fundamental right is not available to foreign citizen? ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே அவைலபிளான ஃபண்டமெண்டல் ரைட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15, 16, 19, 29 and 30. ஸோ தீஸ் 5 only for இந்தியன் சிட்டிசன். ஸோ இதில் வந்து நாட் அவைலபிள் ஃபார் ஃபாரின் சிட்டிசன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ இது வந்து 14th வரும். ஸோ இது வந்து அவைலபிள் தான். ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இது வந்து 19th வரும். ஸோ இது நாட் அவைலபிள். அண்ட் தென் ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் அண்ட் பாடி, இது 21 வரும். ஸோ இதுவும் ஓகே தான். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன், ஸோ இதுவும் அலௌடு தான். ஸோ இங்கே என்ன நாட் அவைலபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர். 48, which one of the following cannot be suspended or restricted ஈவன் டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி? ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சியில் எந்த 2 ரைட்ஸும் சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 20 and 21 இந்த ரெண்டும் சஸ்பெண்ட் ஆகாது. ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ரைட். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அண்ட் 49th one, which one of the following right examines the function of subordinate court? ஸோ சப்பார்டினேட் கோர்ட்டோட ஃபங்க்ஷனை எக்ஸாமின் பண்ணுறது என்ன அப்படின்னா Territory. And 50th one, which one of the following subject comes under the common jurisdiction of the Supreme Court and the High Court? என்ன அப்படின்னா protection of fundamental rights தான். So option B is the right answer. And then 51, and which amendment of the Constitution inserted a new article 21A providing right to education in the Constitution? So இது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 86th amendment தான். And 52nd one, which part of the Indian Constitution has been described as the soul of constitution? So actually heart and soul of the constitution அப்படின்னு describe பண்ணப்பட்டது என்ன அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஸோ வெறும் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியம்பிள் தான். ஸோ பண்டித் தாகர்தாஸ் பார்கவ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பிரியம்பிளை சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. இந்த and then டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் இதை வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் தென் டுகெதர் தி ஃபண்டமெண்டல் ரைட்டையும் அண்ட் தென் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 ஸோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கிராவலின் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கான்ஷியஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லப்படுறது ஆர்டிகல் 32 பை டாக்டர் B.R. அம்பேத்கர். சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லப்படுறது பிரியம்பிள் பை பண்டித் தாகர்தாஸ் பார்கவ். அண்ட் தென் கான்ஷியஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லப்படுறது பார்ட் 3 அண்ட் பார்ட் 4, தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பை கிராவலின் ஆஸ்டின். ஸோ இங்கே ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியம்பிள் தான் ரைட் ஆன்சர். And 53rd one, the right to equality finds a place in the constitution under. ஸோ இது வந்து எந்த ஆர்டிக்கல் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 14 தான். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ்
Second one is the right answer. So right to equality finds a place in the constitution under. So right to equality வந்து 14 to 18 குள்ள வரும். So 14, 15 and 16. So 2, 3 and 4. So the option is option C, the right answer. And 54th, which of the following article of the Indian Constitution guarantees equality of opportunity to all citizens in matter relating to public environment? So relating to public environment la equal opportunity வந்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 16(1) and 16(2). ஸோ ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர். And 55th one, which one among the following pair of articles relative to fundamental right cannot be suspended during the enforcement of emergency under Article 359 of the Indian Constitution? So actually எந்த ஆர்டிக்கல் எல்லாமே வந்து cannot be suspended கேட்டிருக்காங்க ஆர்டிக்கல் 20 and 21 தான். And 56th one, which provision relating to the fundamental right is directly related to the exploitation of children? So childrenக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 24 தான், ஆப்ஷன் டி தான். And 57th one, which of the following is correct? The Nehru report has advocated the inclusion of fundamental rights in the Constitution of India. So this one is correct. And the Government of India 1935 refer to fundamental rights. So கண்டிப்பாக கிடையாது. So right answer is option A தான். And 58th one, which one of the following right is issued during the pendency of proceeding in the court? So இது என்ன அப்படின்னா certiorari. Option B the right answer. To be certified அப்படின்னு அர்த்தம். And 59, the word Hindus in Article 25 of the Constitution does not include. யார் include பண்ணாது அப்படின்னா Farsi. So it includes Buddhists, Jains and Sikhs. And the next one, the 44th Amendment of the Constitution of India removed the following right from the category of fundamental rights. So எது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி தான். And 61st one, which of the following right does Indian Constitution not guarantee? எந்த ரைட்டை இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேரண்டி பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ரைட் டு ஈக்குவல் ஹோம் டசன்ட் கேரண்டி பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் 62nd ஒன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எய்ம்ஸ் அட். ஸோ இது எதை எய்ம் பண்ணுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ த ரைட் ஆன்சர், செக்யூர் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். 63rd one, which of the following is not a fundamental right? Fundamental right கிடையாது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி த ரைட் ஆன்சர், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிகல் 39D இருக்குது. And 64th one, which of the following court is responsible for the enforcement of fundamental right? இது என்ன அப்படின்னா ஆன்சர் போத் ஏ அண்ட் பி தான். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ரெண்டு பேருமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். And 65th one, consider the following statements. Right to information is necessary in India because ஏன் அப்படின்னா increase people participation in administration. First one is right. அதுக்கப்புறம் make administration more accountable to people. ஸோ இதுவும் கரெக்ட் தான், இதுவும் ஒரு ரீசன் தான். And then make administration more innovative. ஸோ இதுவும் கரெக்டு. make people aware of administrative decision making. ஸோ ஃபஸ்ட்டு 3 தான் ரைட் ஆன்சர். ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். And the next one, in the Indian Constitution, the right to equality is granted by 5 articles. They are right to equality நாலே article 14 to 18 தான். Next one, which one of the following right was described by Dr. B.R. Ambedkar as the heart and soul of the Constitution? So heart and soul of the Constitution to வந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா right to constitutional remedies. And 68th one, Article 16 to no person can be discriminated against in the matter of public appointment on the ground of race, religion or caste. So this one is correct. Correct தான் match ஆயிருக்கு. And 29 to no citizen shall be denied admission into any educational institution maintained by the state or resist state aid on grounds of religion, race, language or any of them. So இதுவும் கரெக்ட் தான். Article 31,
All minorities, whether based on religion or language, shall have to establish and administer educational institution of their choice. So இதுவும் கரெக்ட் தான். And Article 31(1) no person shall be deprived of his property save by authority of law. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் மேட்ச்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட ரைட்டான கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தான் ரைட்டான கோட். அண்ட் 69th ஒன், ஸோ இதுவும் மேட்ச் தான். ஸோ 14th என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 14 என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, த ஸ்டேட் ஷெல் நாட் டெனி டு எனி பர்சன் ஈக்குவல் டு பிஃபோர் லா அது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆர்டிகல் 15 யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 16 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈக்குவலாக கொடுக்கப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 17 இஸ் அபவுட் அன்டச்சபிலிட்டி. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் மேட்ச்டாக இருக்குது. ஸோ ரைட் இஸ் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். 17th one, which article of the constitution says no child below the age of 14 years shall be employed to work in any factory or mine or engage in any other hazardous employment. ஸோ இப்படி சொல்லப்படுறது எந்த ஆர்டிக்கல்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆர்டிக்கல் 24. எந்த குழந்தையும் வந்து 14 இயர்ஸ் கீழே உள்ள எந்த குழந்தையும் வந்து ஹசார்டஸ் ஏரியாஸ்லேயோ மைன்ஸ்லேயோ ஒர்க்குக்கு என்கேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 71, அக்கார்டிங் டு NHRC நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் 1993, who among the following can be its chairman? யார் வந்து சேர்மனாக இருக்கலாம் அப்படின்னா ஒன்லி ரிட்டையர்டு CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இருக்க முடியும். ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். And 72, the National Green Tribunal Act 2010 was enacted in consonance with which of the following provisions of the Constitution of India? ஸோ இது எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே இது பண்ணி எனாக்டட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரைட் டு ஹெல்த் என்விரான்மெண்ட் கன்ஸ்ட்ரக்டட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்டர் ஆர்டிகல் 21. ஸோ இதுக்கு கீழே தான் வந்து இதை வந்து எனாக்டட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். And the next one, which one of the following right is issued to quash order of a court of tribunal? ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து செரிட்டரி தான். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். Then 74th, when a proclamation of emergency is in operation, the right to move a court for the enforcement of all fundamental rights remains suspended except. ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியில் எந்த ரெண்டு ரைட்ஸும் சஸ்பெண்டட் ஆகாது அப்படின்னா ஆர்டிகல் 20 and 21 தான். ஸோ ஆப்ஷன் சி த ரைட் ஆன்சர். அண்ட் 75th ஒன், ஃபண்டமெண்டல் ரைட் guaranteed under which one of the following right of the Constitution of India is available only to the citizen of India? ஸோ எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்லி டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் அப்படின்னா, ஸோ ஒரு 5 ரைட்ஸ் மட்டும் ஒன்லி டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15, 16, 19 அண்ட் தென் 29 and 30. ஸோ இந்த 5 ரைட்ஸும் ஒன்லி டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் எந்த ரைட்லாம் கேட்டிருக்காங்க? ஸோ ஆர்டிக்கல் 19 தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லூசன் புக்கில் உள்ளது. ஸோ இதை விட டீப்பாக கூட கொஷின்ஸ் கேட்க ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல் எக்ஸாம்ஸ். ஸோ இதில் எல்லாமே ரொம்ப பேசிக்ஸான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் எனி டவுட்ஸ் ஆர் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.